பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கடந்த நாட்களில் நடந்த கூட்டங்களில் நீங்கள் கடந்து கொண்டீர்கள். நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். வந்த தேவ பிள்ளைங்க நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீங்க. ஆவியானவர் அளவில்லாமல் உங்களை நிரப்பினார். உங்களோடு கூட மகிமையாய் கர்த்தர் பேசினார். அநேகர் விடுதலையும் பெற்றுக்கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றியையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆன்லைனில் பார்த்த உங்களையும் நான் வாழ்த்துகிறேன். ஒருவேளை பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப ஆண்டவர் வித்தியாசமாய் கர்த்தர் நடத்தினார். கண்டினியூவாக தேவனுடைய மனுஷனை கர்த்தர் பயன்படுத்தி பெரிய காரியங்களை செய்தார். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 3 மணி நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் ஷேர் பண்ணார். அநேகருக்கு ஆண்டவர் இடைப்பட்டார். முடிவு நேரத்தில் நல்ல ஒரு ஜெப அபிஷேகத்தோடு கூட ஜனங்களை வழி நடத்த ஆவியானவருக்குள்ள அவர்களை கொண்டு போய் கனெக்ட் பண்ண கர்த்தர் உதவி செய்தார். விசேஷமாய் வந்த தேவனுடைய மனுஷன் பால் சுபாஷ் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். தேவ மனுஷன் ஒரு நல்ல ஒரு ஜெப வீரனாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பாரமுள்ள மனுஷன் எழுப்புதலின் ஊழியத்தை கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர் பட்டணத்தில் செய்து முடித்தவர் கடந்து போனார். அவருக்கும் அவருடைய டீமில் வந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த கூட்டங்களுக்காக ஜெபித்தீர்கள், கொடுத்தீர்கள், தாங்கினீர்கள். அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களுக்கு தக்க பலனை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். பாருங்க, வசனம் சொல்லுகிறது நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். நம்ம ஆண்டவருடைய வசனத்தில் திருப்தி அடையணும். மாம்ச ஆகாரத்தை குறித்து ஆண்டவர் பேசலை, ஆவிக்குரிய திருப்தியை குறித்து கர்த்தர் பேசுகிறார். தேவப்பிள்ளைகளை ஆவிக்குரிய ஆகாரத்தை திருப்தியாக புசிக்கணும், அதில் நல்ல திருப்தி அடையணுன்றது தான் தேவனுடைய ஒரே ஒரு நோக்கம். பாருங்க, வசனம் அதுதான் சொல்லுகிறது. நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்கருடைய வயிறோ பசித்திருக்கும். துன்மார்க்கமாக இருக்கிறவர்களுக்கு என்னதான் பிரசங்கம் பண்ணுங்க, என்னதான் வசனத்தை பேசுங்க, என்னதான் சொல்லுங்க, அவங்களுக்கு புரியாது, அது அவங்களுக்கு ஏறாது. அவங்க சொல்லுவாங்க, ஒன்றுமே நல்லா இல்லைங்க, மீட்டிங்கு ஒன்றுமே நல்லா இல்லைங்க, ஆண்டவரே என்ன பேசினாருன்னே தெரிலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுதான் அங்கே வசனம் சொல்லுகிறது. நீதிமானாக இருந்தோம்னா தான் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையானது நமக்கு ஒரு நல்ல திருப்தியான வார்த்தையாக இருக்கும். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளை நேற்றைய தினத்தில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நல்ல ஒரு ஆகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். 5 நாள் மீட்டிங்கில் ஊழியக்கார் பேசினார். அந்த 5 நாட்களும் ஆண்டவர் பலமாய் கிரியை செய்து பலத்த காரியங்களை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நீங்களும் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, கர்த்தர் உங்களை கனப்படுத்தி, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து முடிப்பார். ஆகையினால தேவ பிள்ளைகளை, நீதியாக வாழ்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை திருப்தியாக்கி நீங்கள் அதில் சந்தோஷமாக வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். ஆகையினால நீதியாக நடங்க, நீதியாக வாழுங்க, நீதியாக நில்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி உங்களை வழி நடத்துவார். ஜெபிக்கலாமா? கர்த்தருடைய பாதத்தில், தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையில் உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உமது கரத்தில் போட்டுக்கிறோம். ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்து உம்முடைய பிள்ளைகளை நீ நடத்தும். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திர கூட்டங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆண்டவரே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா.
அந்த ஜனங்களோடு பேசினீங்க, நன்றி. அநேகரோடு கர்த்தரை இடைப்பட்டீங்க, நன்றி சுவாமி. கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னம் அசைவாடினதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, கலந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தக்க பலனை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உங்கள் நாமம் மையப்படுவதாக. தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஊழியக்காரரை ஆசீர்வதித்து, அந்த டீமை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். உங்கள் நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, நடத்துங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.